தற்போது நாம் தரிசித்து கொண்டிருக்கிற மகான் யாருன்னா நந்தி தேவர். சிவாலயத்தில் நாம் நுழைகிற போது சிவபெருமானுக்கு எதிரே காட்சி தரக்கூடியவர் நந்தி தேவர். இவர் கைலாயத்தில் சிவகணங்களுடைய தலைவர்னு பார்த்தோம். அந்த நந்திதேவர் அவதாரம் பண்ணினது திருவையாறு. அவருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறார் ஈஸ்வரன் ஐயாரப்பர். பொண்ணோட அப்பா பேர் வியாகரபாதர்னு பேர். இந்த சிதம்பரத்தோடு தொடர்புடைய வியாகரபாதரில் இவர் வேற வியாகரபாதர். இந்த கல்யாணம் எங்கே நடக்கிறது? திருமழப்பாடி. திருவையாருக்கு பக்கத்தில் திருமழப்பாடியில் கல்யாணம் நடக்கிறது. எப்போ நடக்கிறது? பங்குனி மாசத்தில் புனர்பூச நட்சத்திரத்தன்று நடக்கிறது. இன்னைக்கும் வருஷம் பங்குனி மாதம் புனர்பூச நட்சத்திரத்தன்று இந்த திருமழப்பாடியில் நந்தி தேவருக்கும் சுயம் பிரகாசைக்கும் திருக்கல்யாணம் நடக்கிறது. நம்ம எங்கேயான கேள்விப்பட்டிருக்கோமா? நந்திக்கு கல்யாணம்னு இங்கே நடக்கிறது. இந்த கல்யாணத்துக்கு பொருட்கள் ஒவ்வொரு ஊர்லேயும் கேட்டார் இல்லையா? திருமணத்திற்கு தேவையான பழங்கள், ஃப்ரூட்ஸ் சொல்கிறோம் இல்லையா, அது கொடுத்த ஊர் பேர் திருப்பழனம்னு பேர். இந்த கல்யாணத்துக்கு தேவையான சாப்பாடு, அரிசி, தானியங்கள், பருப்பு வகைகள் எல்லாம் தேவை இருக்கு இல்லையா, அதெல்லாம் கொடுத்த ஊர் பேர் திருச்சோற்றுத்துறைன்னு பேர். இந்த கல்யாணத்திற்கு தேவையான அணிகலன்கள், ஆபரணங்கள் கொடுத்த ஊர் பேர் திருக்கண்டியூர்னு பேர். கண்டி அப்படின்னா ஆபரணம் அப்படிங்கிற பொருள் உண்டு. இந்த கல்யாணத்திற்கு தேவையான, யாகத்திற்கு தேவையான நெய் இருக்கு இல்லையா, அது கொடுத்த ஒரு பேர் திருணைத்தானம்னு பேரு. இந்த கல்யாணத்திற்கு தேவையான பூக்கள், மாலை எல்லாம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த மாலை பூக்கள் அத்தனையும் கொடுத்த ஊர் திருப்பூந்துருத்தின்னு பேரு. இந்த கல்யாணத்துக்கு வேதியர்கள் வேணும் இல்லையா, அந்தணர்கள், பண்டிதர்கள் வேணும் இல்லையா, கல்யாணத்தை நடத்தி வைக்க, அவங்க வந்த ஊர் திருவேதிக்குடின்னு பேர். பாருங்க, 6 ஊர் பார்த்தோம். இந்த 6 ஊர்களிலிருந்தும் பொருட்கள் கல்யாணம் நடந்தது. இன்னைக்கு பங்குனி மாதம் புனர்பூசம், நந்தி தேவருக்கும் சுயம் பிரகாசிக்கும். இப்போ கல்யாணம் முடிஞ்சதுன்னு வச்சுங்களேன், அடுத்து உடனே என்ன நடக்கும்? விருந்துக்கு போவாங்க, உண்டா இல்லையா? பொண்ணும் மாப்பிள்ளையும் விருந்துக்கு எங்கள் அத்தை வீட்டுக்கு போகணும், எங்கள் பெரியம்மா வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடமா போவோம். இந்த கல்யாணம் எப்படி நடந்தது? பலரும் பொருட்களை கொடுத்து நடந்தது. பூக்களை கொடுத்தாங்க, பழங்களை கொடுத்தாங்க, நெய்யை கொடுத்தாங்க, சோற்றை கொடுத்தாங்க, நகையை கொடுத்தாங்க. அப்படிதான் கல்யாணம் நடந்திருக்கு. அவங்க எல்லாருக்கும் நன்றி தெரிவிக்க வேண்டாமா? அந்தந்த ஊர்கள்லேருந்து கொடுத்தவங்களுக்கு ஒரு நன்றி தெரிவிக்க வேண்டாமா? அந்த நன்றி தெரிவிப்பதற்காக பங்குனி மாதத்துக்கு அடுத்த மாதம் சித்திரை மாதம், அந்த சித்திரை மாசத்தன்னைக்கு ஐயாரப்பரும் இங்கே இருக்கிற நாயகி, அறம் வளர்த்த நாயகின்னு பேர், அம்பாள் பேர். இவங்க 2 பேரும் பையனையும் பொண்ணையும் கூட்டிட்டு ஒவ்வொரு ஊராக போவாங்களாம். இந்த திருணைத்தானம், திருச்சோற்றுத்துறை, திருப்பூந்துருத்தி, திருவேதி, இப்போ சொன்ன பார்த்தீங்களா, 6 ஊர் சொன்ன பார்த்தீங்களா, இந்த 6 ஊர்களுக்கும் போய் நன்றி தெரிவிப்பார்களாம். எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்க. அந்தந்த ஊரில் இருக்கிற இறைவன் சந்நிதிக்கு போய் ஒரு நன்றி தெரிவித்தல் நடக்கும். எத்தனை பெரிய விஷயம் நன்றி தெரிவித்தல் அப்படிங்கிறது. இன்னைக்கு எத்தனை பேர்கிட்ட இது இருக்கு? நம்மால முடியாத ஒரு காரியத்தை இதை ஈஸியாக முடிய வைக்கணுங்கிறதுக்காக ஒருத்தர்கிட்ட போகிறோம். அது முடிஞ்ச பிறகு நம்ம ஒரு பக்கம் திரும்புகிறோமா? நம்ம திரும்ப மாட்டோம். நமக்கெல்லாம் காரியம் முடிஞ்சு போச்சுன்னா அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, சாப்டர் க்ளோஸ். பகவான் பாருங்க, இந்த நந்திதேவர் கல்யாணத்துக்காக யார் யாரெல்லாம் பொருள் கொடுத்தாங்களோ அந்தந்த ஊருக்கு போய் அந்த ஊர் மக்களை பார்த்து, அந்த ஊரில் இருக்கிற இறைவனை பார்த்து, அந்த ஊர் இறைவனும் அலங்காரத்தோடு வருவர். இது எப்படி போவார்னா, நந்திதேவரும் சுயம் பிரகாசையும் வெட்டிவேர் பல்லக்கில் போவாங்க.
ஐயாரப்பரும் அறம் வளர்த்த நாயகியும் இதில் போவாங்க, ஒரு கண்ணாடி பல்லக்கில் போவாங்க, ஒவ்வொரு ஊராக போவாங்க. இதைத்தான் சப்தஸ்தான பெருவிழான்னு சொல்லுவாங்க. சப்தன்ன 7, 6 ஊர் பொருள் கொடுத்தது, திருவையாறு பிரதானம், அதனால 7 ஊர், 7 ஊர் பெருவிழான்னு சொல்லுவாங்க. இது இன்னைக்கும் சித்திரை மாசத்துல இந்த திருவையாறு பக்கம் போனா இதுதான் திமிலோகப்படும். இறைவன் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு நிகழ்வுமே இன்றைக்கும் ஐதீகமாக நடத்தி வைக்கப்படுகிறது. நமக்கெல்லாம் புரியணும், நமக்கெல்லாம் தெரியணும். நாயன்மார்கள் எப்படி வாழ்ந்தார்கள்? சிவபக்தியோடு வாழ்ந்தார்கள், சிவ பரம்பொருளே நிரந்தரம் என்று வாழ்ந்தார்கள். அவர்களுக்கு வேற ஒன்றும் தேவைப்படலை, இறைவனுடைய திருவடி மட்டுமே போதும். இதெல்லாம் நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது? நாயன்மார்கள் கதையை படிக்கணும். எந்த விதமான வசதியும் இல்லாம இறைவனோட அருளோடு வாழ்ந்த நந்தி தேவருக்கு, அதாவது ஜப்பேசனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டிய வயசு வந்த பிறகு யார் கல்யாணத்தை பண்ணி வைக்கிறா? இறைவனே கல்யாணம் பண்ணி வைக்கிறார். அதனால தான் நம்ம உண்மையா வாழ்ந்தோம், நியாயமா வாழ்ந்தோம், நேர்மையா இருந்தோம், பக்தியோடு இருந்தோன்னா கடவுள் நம்ம கூடவே இருப்பார். கடவுள் நம்ம கூடவே இருப்பார். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். இப்படி திருவையாற்றில் பிறந்த நந்தி தேவர் தான் இறைவனால திருக்கல்யாணம் செய்து வைக்கப்பட்டு இன்றைக்கு கைலாயத்தில் சிவகணங்களுடைய தலைவராக காணப்படுகிறார். நந்தி தேவர் எப்பவுமே தியானத்தில் இருப்பாராம். எதில் இருப்பார்? தியானத்தில். சிவன் கோவிலில் பார்த்தீங்கன்னா நந்தி தேவர் தியானத்தில் இருக்கார். நம்ம ஆட்கள் என்ன பண்ணுவாங்க? போய் அவரை கட்டி பிடிச்சி அவர் காதில் சொல்லுவாங்க, ஏதான மெசேஜ் கன்வே பண்ணுவாங்க. பண்ணவே கூடாது. தியானத்தில் இருக்கிறவரை தொந்தரவே பண்ணக்கூடாது. எட்டக்க நின்று அவரை பார்த்து வழிபட்டுட்டு போகணும். இந்த நந்தி தேவரது அருள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் பிரார்த்தித்துக் கொள்கிறேன். நாளைய குருவே சரணத்தில் நம்ம தரிசனம் பண்ண போகிற மகான் யார் அப்படின்னா சேக்கிழார். பெரிய புராணத்தை நமக்கு கொடுத்தவர். இந்த மகானை நாளைய குருவே சரணத்தில் தரிசிக்கலாம். நன்றி, வணக்கம்.